Happy evening everyone. இன்னைக்கு நற்சிந்தனை வட்டம் வழங்கும் 1908 ஃப்ரீ ஆன்லைன் யோகா ஈவினிங் செஷன். கிளாஸ் நடத்த போறவங்க வந்து யோக ரத்னா யோக சுடர் மிஸ்ஸஸ் இந்துவரதன் மேம், டிப்ளமா இன் யோகா பிராணி கீலர், சூப்பரிண்டென்டன்ட் டைரக்டரேட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பிடி ராஜ் டிபார்ட்மெண்ட், சென்னை. வெல்கம் யூ மேம். எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸும் உங்கள் வீடியோ வந்து ஆன் பண்ணிக்கோங்க, ஆடியோ மியூட் பண்ணிட்டு மேம் பண்ணுறதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓவர் டு யூ மேம். தேங்க்யூ. Thank you for the introduction. Anjali Kaiya, Anjali Mudrai, ரெண்டு கையும் சேர்த்து Anjali Mudrai. Exhale. Inhale. Exhale. ஒரு வணக்கம். குரு பிரம்மா விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே ஜாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே. அஞ்சலி முத்திரை நல்ல தலைக்கு மேல வச்சுக்கோங்க. இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. அப்படி சஸ்ராதாரத்துல வச்சுக்கோங்க. அனைத்து இறைவனுக்கும் நன்றி. இந்த செயல் நல்லபடியா நடக்கிறதுக்கு எல்லா இயற்கை சக்திகளும் நம்மளுக்கு வந்து உறுதுணையா இருக்கணும். பிடரக்குழி பின்பக்கமா இருக்கிற பிடரக்குழிக்கு வச்சுக்கோங்க. அப்படி அக்னியில இருக்கிற அந்த நெத்தி வச்சுக்கோங்க. நம்ம தாய் தந்தையர் எல்லாருக்கும் நெஞ்ச பகுதி வச்சுக்கோங்க. பிறந்தது முதல் இன்ன வரைக்கும் நமக்கு பல குருமார்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாரும் நம்மள வந்து நமஸ்காரம் பண்றதுக்கு உறுதுணையா இருக்கிறதுக்கு நன்றி. நல்லா கையை ரப் பண்ணிக்கோங்க. பண்ணிடுச்சு. அப்படியே உட்காந்துக்கோங்க. நல்லா அவங்களோட ஸ்பைனல் கார்டு வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கட்டும். கொஞ்சம் எல்லாம் போட வேண்டாம். உட்கார்ந்த மாதிரியே சில எக்ஸசைஸ் எல்லாம் பார்க்கலாம். முதல்ல தலையை வந்து அப் அண்ட் டவுன் மேல இன்ஹேல் பண்ணணும், எக்ஸேல் பண்ணணும். 1 2 3 side face. லெஃப்ட் பக்கம் அப்புறம் ரைட். 1 2 பொறுமையா பண்ணணும். தலை பக்கம் எப்பயுமே பொறுமையா பண்ணணும். இப்ப செமி சர்க்கிள்ஸ், அதாவது சி மாதிரி. ஓகேவா? இப்படி மேல அப்படி தலை கொண்டு போயிட்டு மேல 1 2 3 clockwise 1 2 3 anti-clockwise 1 2 இப்ப கழுத்து பாக்கம் பார்த்துட்டோமா? பார்த்த பிறகு என்ன பண்றோம்? கை வந்து நல்லா ஸ்ட்ரெச்சஸ் கொடுக்குற மாதிரி
ரெண்டு பக்கமும் ஹோல்டு பண்ணணும். பொறுமையா பண்ணு. 1 2 3 4 5. அகைன் கையை என்ன பண்ணணும், ஒரு பக்கம் ட்விஸ்ட் பண்ணணும், இன்னொரு பக்கம் ட்விஸ்ட் பண்ணி 1 2 இழுக்கமோ என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த ஷோல்டர் பெயின் நல்ல ஒரு முறுக்கு அப்படி துணியை பிழிஞ்சு விட்ட மாதிரி இருக்கும். 1 2 3 4 5. அப்புறம் ஃப்ரண்ட்டுக்கு 1 2 3 4 5. இப்ப இந்த கைக்கு என்ன பண்ணணும், கையை அப்படியே வச்சுக்கோங்க. மேல அப் அண்ட் டவுன் மட்டும் மேல ஓப்பன் பொறுமையா. அதாவது உடம்பு அசையக்கூடாது, இந்த பாகம் மட்டும் அசையணும், கைவல் மட்டும். 1 2 3 4 5. அடுத்தது கை நல்லா விரிச்சுக்கோங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களால எவ்வளவு விரிக்க முடியுமோ அவ்வளவு விரிங்க. 1 அப்படியே கொஞ்ச நேரம் வைங்க. 1 2 3 5. இப்படியே மாடிங்க. 1 கையை நல்லா செய்து 1 2 முன்னாடி கொண்டு போங்க. 3 4 5. அப்புறம் கைய இப்படி பண்ணணும். 1 2 3 4 5. அப்புறம் நல்ல கிரிப்பா அப்படிங்க. 1 2 3 4 5. நல்லா இந்த சைடு போர்ஷன்ஸ கையை இப்படி வச்சுட்டு உங்க தொடைய வந்து தூக்காதீங்க முடிஞ்ச அளவு. 1 2 3 நல்லா பெண்ட் பண்ண முடியும், நல்லா ஃபுல்லா பெண்ட் பண்ணுங்க. 4 5. சோ அத மாதிரி உங்களுடைய போர்ஷன்ஸ் நல்லா இப்படி கையை வச்சுட்டு 1 2 3 4 5. அடுத்தது இப்போ மட்டும்தான் நம்மளுக்கு 4 டைரக்ஷனுமே இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணலாம், ட்விஸ்டிங் எக்ஸசைஸ் எப்பயுமே வந்து ட்விஸ்டிங் எக்ஸசைஸ் பண்ணணும். 1 3 4 5 6 7 8 9 10. அடுத்தது உங்க வியூ வந்து பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ். பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் நல்லா உங்களால முன்னாடி கொண்டு வர முடியும், என்னால கொஞ்சம் எனக்கு சிரமம். அதனால பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் ஒன்னா இந்த கிளிக் பண்ணுங்க, இல்லைன்னா அப்படியே வச்சுக்கோங்க கால. நல்லா சில பேர் ஃபோல்டு பண்ணுங்க. 2 3 இப்படி பிடிச்சுக்கோங்க. 4 5 6 7 8 9 10. Again 2 3 4 5. இப்ப காலை நல்லா ஃப்ரீயா நீட்டிக்கிறோம். ஃப்ரீயா நீட்டிட்டு என்ன பண்றோம், கையை வந்து தொடையில வைக்கணும். இல்ல இந்த தொடை பக்கத்துல முட்டியில வைக்கக்கூடாது, தொடை பக்கத்துல நல்லா வச்சு ரைஸ் பண்ணணும். எவ்வளவுக்கு எவ்வளவு ரைஸ் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு ரைஸ் பண்ணணும். 1 2 பொறுமையா பண்ணும். 3 4
5. In the call. 1, 2, 3, 4, 5. அப்புறம் என்ன பண்றோம்? இந்த முட்டி இருக்கு இல்லையா, அதே ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்ப முட்டியில கை வச்சுட்டு நம்ம ரொட்டேட் பண்றோம். 1 clockwise, 2, 3 பொறுமையா சொல்லுங்க. 4, 5 anti clockwise. 1, 2, 3, 5. அடுத்தது இந்த கால் அதே மாதிரி முட்டியில வச்சு 1 clockwise, 2, 3, 4, 5. Again anti-clockwise. 1, 2, 3, 4, 5. இப்ப கையை இப்படி பேலன்ஸ் பண்ணிக்கோங்க, காலை வச்சுக்கோங்க. நம்ம காலை வந்து என்ன பண்றோம்னா 360 ஒரு ஃபுல் ரொட்டேஷன் கொடுக்கணும். clockwise. 1 பொறுமையா பண்ணும்போது வரும். 2, 3, 4. Clockwise, anti-clockwise. 1, 2, 3, 4, 5. Then the fingers. 1, 2, 3, 4, 5, 7, 8, 9, 10. So, இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். மேக்சிமம் எனர்ஜி வந்து நம்ம கண்ணுக்கு தான் நம்ம செலுத்தணும். இப்பெல்லாம் நிறைய நம்ம செல்போன் பாக்குறதுனால எல்லா எனர்ஜியுமே நம்மளுக்கு வந்து மேக்சிமம் எனர்ஜி கண்ணுக்கு போயிடும். இந்த கண் பயிற்சி நம்ம பண்றதுனால தொடர்ந்து செய்யறப்ப நம்மளுக்கு கண்ணாடி போடுறது வரும். கண்ணில் வந்து அந்த குரோமாயில்டு நிறைய இஷ்யூஸ் வருது இப்பெல்லாம் இல்லையா, அந்த கண்ணீர் வர்றது, இந்த ட்ரை ஐஸ் எல்லாருமே நம்மளுக்கு வந்து காலப்போக்கில் வந்துதுதான். அப்ப வந்து நம்ம கண் பயிற்சி பார்க்கணும். கண் பயிற்சி பண்றது நான் சொல்றபடி நீங்க ஸ்ட்ரைட்டா உட்காருங்க. முடிஞ்ச அளவுக்கு வால் வந்து வால் எதிர்க்க உங்க வால் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எப்பயுமே இது வந்து ரொம்ப வெளிச்சத்துல பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு பாதி வெளிச்சம் அப்படி இருக்கிறப்பன்னா நம்மளுக்கு அது செய்யறதோட எஃபெக்ட் வந்து இன்ஹேல் 5 டைம்ஸ் எடுக்கணும், எக்ஸேல் வந்து 5 டைம்ஸ் எடுக்கணும். 5 தடவை பண்ணணும். நான் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிட்டு பண்ணுங்க. நல்லா ஸ்ட்ரைட்டா உட்காருங்க. இன்ஹேல் 1, 2, 3, 4, 5. Exhale 1, 2, 3, 4, 5. Second time. Again. Deep inhale. 1, 2, 3, 4, 5. Deep exhale. 1, 2, 3, 4, 5. Again, inhale. 1, 2, 3, 4, 5. Exhale. 1, 2, 3, 4, 5. Again, inhale. 1, 2,
3, 4, 5. Exhale. 1, 2, 3, 4, 5. Okay. Final. Inhale. 1, 2, 3, 5. Next, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். இப்ப நம்ம பாமிங் நல்லா உங்க கையை நல்லா ஸ்பீடா நல்லா வந்து பிரஷ் பண்ண பாமிங் நல்லா நல்லா ஃபுல்லா நல்லா ஸ்பீடா தேய்ங்க பார்க்கலாம். நல்லா அதுல ஒரு ஹீட் வரும். நல்லா 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 ஹீட் வருதா? அப்படியே கண்ணுல கொஞ்ச நேரம் கண்ணுக்கு பக்கத்துல ஒத்திக்கோங்க. கண்ணுக்கு க்ளோஸரா கொண்டு போகாதீங்க. அந்த பக்கத்துல அப்படியே வச்சுக்கோங்க. அந்த பக்கத்துல வைங்க. வெரி குட். நெக்ஸ்ட் உங்க கண் என்ன பண்ணணும்னா இப்ப பிளிங்க் பண்ணணும். ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து சாதாரணமா பிளிங்க் பண்ணிட்டே இருக்கணும். ஓகேவா? பிளிங்க் பண்ணிட்டே இருக்கணும். 30 செகண்ட்ஸ் பிளிங்க் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 40, 30 seconds. எக்ஸ்ட்ரா போயிட்டு பரவாயில்ல. சோ இப்ப அடுத்தது என்ன பண்ணணும்னா இதே கண்ணை நம்ம வந்து இப்ப எப்படி ஒரு 1 மினிட் ஒரு செகண்டுக்கு ஒரு தடவை பண்ணோம் இல்லையா? இப்ப வந்து ரொம்ப ஃபாஸ்டா பண்ணணும். கண்ணு அப்படியே வேகமா பண்ணணும். நல்லா பிளிங்க் பண்ணுங்க. ஃபாஸ்டா பண்ணுங்க. கண்ணை மூடி 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 திறக்கணும். ஃபாஸ்டா எவ்வளவு ஃபாஸ்டா முடியுமா பண்ணுங்க பார்க்கலாம். 1 minute 60 seconds பண்ணுங்க. $30. 40. 50. 60. எக்ஸ்ட்ரா 10 செகண்ட்ஸ் எடுத்துக்கலாம். சரியா பண்ணலன்னா அவங்களுக்கு 70. அப்படியே உங்க கண்ணை அப்படியே மூடுங்க. இப்ப வந்து கண்ணுல வந்து தண்ணி வர மாதிரி இருக்கும். அது அப்படியே வந்து அந்த ரிலாக்ஸ் பண்ணிக்குவாங்க. ஏன்னா அந்த பிளிங்க் பண்ணோம் இல்லையா, அதனுடைய ஒரு டென்ஷன் இதெல்லாம் இருக்கும். அதை அப்படியே ஃபீல் பண்ணுங்க. உங்க கவனம் வந்து உடம்பு வேற எங்கேயுமே போயிடக்கூடாது. உங்க கண்ணுல மட்டும்தான் இருக்கணும். அப்படியே அப்படியே பண்ணுங்க. மெல்லமா கண்ணு தரணும். இப்ப நம்ம வந்து ஒரு பயிற்சி பார்க்கணும். கண்ணாடி பயிற்சி. அப்படின்னா உங்க எதிர்க்க வந்து ஒரு செவர் மட்டும்தான் இருக்கு இல்லையா? அதுல ஒரு பெரிய கடிகாரம் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. கிளாக் டைம் பீஸ் இருக்கிற மாதிரி பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே ரவுண்டா வச்சுக்கோங்க. ஓகேவா? ரவுண்டு கிளாக் இருக்கு. மேல 12 இருக்கும், கீழே 6 இருக்கும், 9 இங்க இருக்கும். சரி, இந்த பக்கம் 9 இருக்கும், இந்த பக்கம் 3 இருக்கும். சோ இப்ப என்ன பண்ணுவோம், இங்க 1 2 இருக்கும். இப்ப நான் வந்து ஒரு எண்ணா சொல்லுவேன். உங்க கண்ணை நீங்க வந்து மாத்திட்டே முதல்ல ஸ்லோவா சொல்லுவேன், அப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லுவேன். நம்பர்களை மாத்து. அப்ப நீங்க உங்க கண்ணை வந்து நீங்க மாத்திட்டே. ஓகேவா? 3. அதாவது உங்க நான் சொல்ற நம்பர் வந்து இந்த கடிகாரத்துல எந்த இடத்துல இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். சோ அந்த இடத்துல உங்க கண்ணை வந்து நீங்க டைரக்ஷன்ஸா கொண்டு போகணும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஓகேவா? ஓகே. 3, 6, 9, 10, 11, 2, 6,
12 9 3 9 3 2 4 3 6 7 1 12 9 10 8 4 2 3 3 9 9 6 6 12 அப்படி கண்ணை முடிக்கும். ஃபாஸ்டா சொல்றேன், கொஞ்சம் வந்து ஸ்பீடா சொல்லுவேன். அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இதை பண்ணணும். ஓகேவா? 12 6 3 9 2 4 7 10 1 12 10 3 6 4 2 4 6 8 10. ஓகேவா? போதும் நினைக்கிறேன். அப்படியே கண்ணை அப்படியே மூடுங்க கொஞ்ச நேரம். இப்ப அதே கடிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மேல் நோக்கி இருக்கிறது 12ன்னு தெரியும் எல்லாருக்கும், கீழ் நோக்கி இருக்கிறது 6ன்னு தெரியும். இப்ப நான் இந்த 6ம் 12ம் நான் சொல்லுவேன், மாத்தி மாத்தி சொல்லுவேன். அப்ப நீங்க கண்களை வந்து எந்த திசையில வைக்கணும்னு. ஓகேவா? அது ஒரு பயிற்சி. அப் அண்ட் டவுன்ன்றது இப்படி கடிகாரம் மூலமா நம்ம வந்து மனக்கண் வச்சு சொல்றது ஈஸியா இருக்கும். 12 மேல போங்க, 6 12 6 12 6 12 6 12 6 12 6 12 6 12 6 12 6 12 6. இப்ப ஒரு திராட்டக்கா பயிற்சி. திராட்டக்கால நிறைய உங்களுக்கு தெரியும். விளக்கு வச்சு பண்ணுவோம், சூரியன் அதை வச்சு பண்ணலாம். இல்லைன்னா ஒரு மைய புள்ளி வச்சு நம்ம வந்து இப்போ நம்ம வெறும் செவுத்துலதான் வச்சிருக்கோம். நம்ம திடீர்னு உட்காரனால ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் உங்க எதிர்க்க இருக்கிறது ஏதாவது ஒரு மைய புள்ளியா ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட நினைச்சுக்கோங்க. அதை நினைக்கும் போது என்ன பண்ணணும்னா கண்ணை வந்து சிமிட்டக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு கண்ணை சிமிட்டாம அதை பாருங்க. அப்படி ஒரு வேலை என்ன ஒரு சிமிட்டுறதுக்குரிய வந்ததுன்னா பண்ணிட்டு அடுத்த தடவை செய்யும் போது ஒரு கான்பிடென்டா வந்து நீங்க செய்யுங்க. அது ஏதாவது ஒரு பொருள் எதிர்க்க வச்சுட்டு அதை அப்படியே உத்து பாருங்க. உங்க கவனம் முழுக்க அந்த அந்த பொருளோடையும் அந்த எதிர்க்க நீங்க எது வச்சிருக்கீங்களோ அது இருக்கணும். உங்க கண்ணுல மட்டும்தான் உங்க கவனம் இருக்கும், நேரா இருக்கணும். அவ்வளவுதான். ஒருவேளை கண் சிமிட்டுறதுக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா முடிஞ்ச அளவுக்கு பண்ணாதீங்க. பண்ணிட்டீங்கன்னா அடுத்த தடவை இது வந்து உங்களுடைய இந்த பயிற்சி வந்து ஒரு மன ஆற்றல ஒரு இது கொடுக்கும். அதாவது எந்த இதுவுமே ஒரு தாங்கிக்கக்கூடிய தன்மை. இது விதமான ஒரு மெடிடேஷன் இல்லையா? அது ஒரு இதுல நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்கும், ஒரு மன உறுதித்தன்மை கொடுக்கும். அதான் முக்கியம். இப்ப அப்படியே கண்ணை கொஞ்ச நேரம் மூடுங்க. இந்த பிரபஞ்சத்தை நினைச்சு பாருங்க. வந்து சாதாரணமா இல்ல, இது வந்து பயிற்சி பல விதத்துல இருந்து எடுத்து நம்ம கத்துருக்கோம். பல குருமார்கள் கொடுத்தது. இந்த மாதிரி இந்த பயிற்சி கொடுத்த குருமார்களுக்கு எல்லாம் நம்ம நன்றி. அந்த ஆற்றல் வந்து நம்ம உடம்புல அப்படியே பாயிற மாதிரி ஒரு கற்பனை பாவனை ஒன்றே போதுமே பரமனை அடைவதற்கு, அது மாதிரின்றதுல அப்படியே நீங்க வந்து உங்க உடல்ல வந்து செலுத்திக்கோங்க. உங்க கண்ணுல போடுற மாதிரி மட்டும் உடல் வேண்டாம், உங்க கண்ணுல அந்த ஆற்றல் வந்து அப்படியே செலுத்திக்கோங்க.
கண்ணை லேசா திறக்க. இப்ப ஐ ரொட்டேஷன் பண்றோம். ஐ ரொட்டேஷன்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நான் கடிகாரத்தை மறுபடியும் உங்களுக்கு சொல்லணும்ன்றேன். அப்ப 3, 6, 9, 12 இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ரவுண்ட் சைடு வரும் இல்லையா? அத மாதிரி ஐ ரொட்டேஷன் கிளாக் வைஸ் பண்றோம். நம்ம கிளாக் வைஸ் பண்ணிட்டு ஆன்டி கிளாக் வைஸ் பண்றோம். 3, 6, 9, 12 3, 6, 9, 12 3, 6, 9, 12 3, 6, 9, 12 3, 6, 9, 12 3, 6, 9, 12 3, 6, 9, 12 3, 6, 9, 12 3, 6, 9, 12 3, 6, 9, 12 3, 6, 9, 12 3, 6, 9, 12 3, 6, 9, 12 3, 6, 9, 12 3, 6, 9, 12 3, 6, 9, 12 3, 6, 9, 12 3, 6, 9, 12. இப்ப என்ன பண்றீங்க? அகைன் இன்ஹேல் பண்றீங்க. கண்ணை முடிக்கோங்க. நல்ல டீப் பிரீத். இது ஃபர்ஸ்ட் டைம் பண்றப்போ பண்ணிட்டு மறுபடியும் ஐ ஃபார்மிங் பண்ணிட்டு இந்த பயிற்சி முடிக்கும். அதனால மறுபடியும் நான் சொல்ற மாதிரி இன்ஹேல் பண்ணுங்க. 5 தடவை பண்ணணும். பண்ணிட்டு 5 டைம்ஸ் பண்ணணும். இன்ஹேல் 5 டைம்ஸ், எக்ஸேல் இது கவுண்டிங்ல 5 டைம்ஸ். இன்ஹேல் 1 2 3 4 5. Exhale 1 2 3 4 5. Second time. Inhale 1. Deep inhale 2 3 4 5. Exhale 1 2 3 4 5. Again. Second time. Deep inhale 1 2 3 4 5. Deep exhale 1 2 3 4 5. Inhale பண்றப்ப வயிறு கொஞ்சம் முன்னாடி வரணும். எக்ஸேல் பண்றப்ப வயிறு பின்னாடி போகும். அது மறந்துடாதீங்க. ஸ்பைனல் கார்டு கரெக்டா இருக்கும். Third time. Deep inhale 1 2 3 4 5. Exhale 1 2 3 4 5. Again. Deep inhale 1 2 3 4 5. Deep exhale 1 2 3 4 5. இப்ப நல்லா உங்க நல்லா சாரி கையை நல்லா ரப் பண்ணுங்க. நல்லா ஸ்பீடா பண்ணுங்க. கண்ணை எந்த காரணமும் திறக்காதீங்க. நல்லா நல்லா ரப் பண்ணுங்க. நல்லா ஃபாஸ்ட் நல்லா ஒரு ஹீட் வரும். அந்த ஹீட் ஜெனரேட் ஆகிறதுதான் நம்மளோட ஹீட் ஜெனரேட் ஆகும். அது அப்படியே கண்ணில் வைங்க. அப்படியே கண்ணில் வச்சுட்டு கையை மட்டும் கண்ணில் ஒரு 2 minutes வைங்க. 2 seconds வைங்க. கொஞ்ச நேரம் அந்த ஹீட் போற வரைக்கும் வச்சுட்டு கையை மட்டும் அப்படியே நின்று பண்ணுங்க. கையை எடுத்துருங்க. கையை எடுத்துட்டு உங்களுடைய சின்முதிரை மாதிரி வச்சு அப்படியே உட்காருங்க. உங்க கண்ணுல அந்த ஆற்றல் வரும் பாருங்க. இவ்வளவு நேரம் நம்ம ஒரு ஐ எக்ஸஸ் நிறைய பொறுமையா பண்ணோம். அந்த ஆற்றல் இருக்கும். இப்ப இந்த கண்ணுல அத்தனை ஆற்றல் இருக்கும். இப்ப மெல்லமா கண்ணை திறக்கணும். முதல்ல ஒரு 10%. சும்மா லைட்டா சினிமால எல்லாம் காமிப்பாங்க பாருங்க. பேஷண்ட் லைட்டா கண்ணை திறக்கணும். லைட்டா தரணும். ஒரு 10% மட்டும் கண்ணை தரணும். எந்த விஷயமும் தெரியாது. அப்படியே பாருங்க. அப்புறம் கொஞ்சம் 20% லைட்டா கொஞ்சம் உங்களோட கண்ணா லைட்டா விரிவீங்க. 20%. அப்புறம் அப்படியே வாங்க. 30%. கொஞ்சமா லைட்டா விரிச்சுக்கோங்க. 50%. 50% உங்க கையை நல்லா வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 90%.
20%, 100%. நல்லா கண்ணை நல்லா பிளிங்க் பண்ணிக்கோங்க. நல்லா கண்ணை பிளிங்க் பண்ணி எதிர்க்க இருக்கிற பொருளை நல்லா பாருங்க. ஏற்கனவே பார்த்த பொருளை பாருங்க. அப்ப பண்ணதுக்கும் இப்பயும் உங்க கண்ணோட வித்தியாசம், நிறைய ஒரு வித்தியாசம் தெரியும். ஒரு நல்ல ஒரு பிரைட்னஸ் தெரியும். இந்த பயிற்சியை வந்து டெய்லி நீங்க பண்றப்ப கண்ணுக்கு இருக்கிற எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு காலப்போக்குல உங்களுக்கு சரியா போயிடும். அதனால இந்த பயிற்சியை முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா ஒரு 1/2 hour ஆகும். பொறுமையா பண்ணோம்னா அதை பொறுமையா பண்ணி நல்லா ஒரு வெளிச்சம் மட்டும் ரொம்ப இல்லாத இடத்துல நம்ம பண்ணணும். பண்ணி பலன் கிடைக்கும். இப்ப இருக்கும் இடத்தில் அனுபவிக்க தெரியாதவர்கள் எங்கு சென்றாலும் இருக்கும் இடத்தில் அனுபவிக்க தெரிந்தவர்களுக்கு எங்கு சென்றாலும் சொர்க்கம்தான். எங்க நம்ம இருக்கிறோமோ அங்க வந்து நம்ம அடாப்ட் ஆயிடணும். இந்த மாதிரி இடத்துல நம்மளுக்கு அடாப்ட் ஆயிடணும்னா எங்க சென்றாலும் சொல்லுவாங்க. அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம போகணுன்றதுதான் நம்மளுடைய மெயின் சொல்ற அது. எங்க போறோமோ அது அந்த மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணணும். சில இடங்கள் சௌகரியம் கிடைக்காம இருக்கும் இல்லையா? போற இடங்கள் எல்லாம் நம்ம ஒருத்தர் சபஸ்டிகேட்டடா லைஃப் வாழ்ந்துருப்பாங்க. எங்கேயாவது போறதுக்கு சில சௌகரியங்கள் முன்ன பின்ன இருக்கும். அது வந்து சில இடத்துல கிடைக்காம இருக்கும். அத மாதிரி இருக்கிறப்ப அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த இடமே நம்மளுக்கு சொந்தம்தான்றாங்க. மிகவும் புனிதமாக இருக்க தேவையில்லை, மனிதனாக இருந்தாலே போதும் அப்படின்றாங்க. நல்லவனா இருக்கணும்ன்றதுல ஒரு ஹியூமன் பீயிங்கா இருந்தாலே வந்து அதுவே நம்மளுக்கு அது வந்து பெரிய விஷயம். ஹியூமன் பீயிங்ஸ் அந்த 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 கிரைட்டீரியால இருந்தாலே நம்ம வந்து இது போதும். அதே மாதிரி நமக்கு நல்ல ஹியூமன் பீயிங்கா இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நம்ம கிளாஸஸ் எல்லாம் எடுக்கிறோம். எல்லாருக்கும் நம்மளால முடிஞ்ச ஒரு சௌகரியங்கள் வந்து அவங்களுக்கு வந்து எல்லாரும் நிறைய ப்ராக்டிஸ் பண்றோம் நம்ம என்சிவில இல்லையா? ஃப்ரீயா பண்றதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஒவ்வொரு 1/2 hour 1 hourக்குலாம் நம்ம நிறைய பேமெண்ட் வாங்கி நிறைய பண்றாங்க. கிட்டத்தட்ட தொடர்ந்து 2018 ஆரம்பிச்சு இன்னைக்கு 25 இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் போனா 10 வருஷம் ஆயிடும். பெரிய விஷயமே. ஒரு நாள் கூட எந்த தங்கு தடை இல்லாம நம்ம பண்றோன்றது பல பேருடைய கை சேர்ந்ததுதான் உழைப்பு இல்லையா? அது மாதிரி பண்றது வந்து என்சிவிலாம் ஒரு பெரிய விஷயம் தான். நினைக்கும் போது வந்து சாதாரண சொல்றது பெருசா இருக்காதான். ஆனா அதை கட்டி இழுத்துட்டு போகுதுன்றது பெரிய விஷயம். அது ஆனா செய்யறவங்களுக்கு தான் தெரியும். ஒரு கோடிக்கு தான் ஒரு விஷயங்கள் செய்ய முடியும். அதனால ரொம்ப நன்றி. க்ளோசிங் ப்ரேயர் பண்ணிக்கலாம். கையை வந்து அஞ்சலி முத்திரை வச்சுக்கோங்க. அசதோ மா சதோ மா ஜோதிர்கமய மிருத்யோமா அமிர்தம் கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. கையை நல்லா ரப் பண்ணிக்கோங்க. கண்ணுல ஊத்திக்கோங்க. நல்லா உங்க தலையில இருந்து கால் வரைக்கும் வந்து இந்த பூமாதேவி எடுத்துட்டு நம்ம உட்காந்து எப்படியா நம்ம இருப்போம். இந்த வாய்ப்பை கொடுத்த என் டிவிக்கும், இந்த உடலை கொடுத்த இந்த தாய தந்தைகளுக்கும், இந்த இயற்கை பிரபஞ்சம் எல்லாத்துக்குமே நன்றி நன்றி நன்றி. கிராட்டிடியூட் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில. இந்த கிராட்டிடியூட் இருந்ததுன்னா நீங்க செல்வங்களும் சரி, பணத்திலையும் உயர்வீங்க, பொருளாதாரத்திலையும் உயர்வீங்க, அதே சமயத்துல அருள் துறையிலையும் நீங்க ரொம்ப நன்றிங்க. வணக்கம் மேடம். வணக்கம். அருமை, அற்புதம், ஆனந்தம், அருட்பெராற்றல் கருணையினால் உடல் நலம், வீல் ஆயில், நிறை செல்வம், உயர் புகை, மெய்ஞானம் பெற்று நீங்களும் உங்கள் அன்பு குடும்பத்தாரும் வாழ்க வளமுடன். என்சிடி அனைவரும் வாழ்க வளமுடன். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். அற்புதமா இருந்தது. கண் பயிற்சி இன்னும்